ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பனானா சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1.5 கப்பு மைதா மாவு, 1/2 கப் வெஜிடபிள் ஆயில், கொஞ்சம் நட்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ், 1/2 கப் கோகோ பவுடர், 2 பெரிய வாழைப்பழம், அப்புறம் 1 கப் சர்க்கரை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பனானா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். நான் அதுக்கு மீடியம் சைஸ் ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பனானா ஆட் பண்ணிக்கிறேன். அதோடையே நம்ம வச்சுருக்க 1 கப் சுகர். நான் இங்கே ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பனானா பேஸ்ட் அதை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஏதாவது லம்ப்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்பூனை வச்சு ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வச்சுருக்க 1/2 கப் வெஜிடபிள் ஆயில், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஆயில், வெனிலா எசன்ஸ் எல்லாமே நம்மளோட பனானா மிக்சரோட ஜெல் ஆகணும். ஒரு நல்ல விஸ்கரை வச்சு நல்லா விஸ்க் பண்ணிவிடுங்க. எப்படியும் ஒரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம விஸ்க் பண்ணணும். எந்த விதமான ஏர் பபிள்ஸும் இல்லாத அளவுக்கு நம்ம விஸ்க் பண்ணிக்கலாம் இந்த மிக்சரை. இப்போ அடுத்து நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சல்லடையில் நம்ம 1.5 கப்பு ஃபஸ்ட்டு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் சல்லடையில் ஆட் பண்ணுறேன்னா, ஏதாச்சும் கட்டி இருந்துச்சுன்னா மாவில் அதெல்லாம் இங்கேயே தங்கிரும். என்கிட்ட சின்ன சல்லடையாக இருக்கிறதுனால நான் கை வச்சு ஈஸியாக டேப் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக சலிச்சிடலாம். அடுத்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கப்பு கொக்கோ பவுடர். உங்ககிட்ட பெரிய சல்லடையாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் கூட போட்டு நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, அந்த கட்டியெல்லாம் இங்கேயே தங்கிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து சலிச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் இது எல்லா டைரெக்ஷன்லேயும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரே டைரெக்ஷனில் தான் கடைசி வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இப்படி ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி சென்டரில் கட் பண்ணுங்கள். இது நீங்கள் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். நான் வீடியோக்காக இதை ஷார்ட் பண்ணி போட்டிருக்கேன். பட் இது கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இதோட ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். தண்ணி சேர்த்தப்பறம் நல்லா லூஸ் ஆகிடும் பேட்டர். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உள்ளே எந்த பபுள்ஸும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸு, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா ரொட்டேட் பண்ணி சென்டரில் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட நான் இன்றைக்கி கேஷ்யூ நட்ஸும் ஆல்மண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ எல்லா நட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நம்ம இப்போ அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 180 டிகிரி செல்சியஸில் கன்வென்ஷன் மோடில் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு அவனை ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். அடுத்து பேட்டரை மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி ரெக்டாங்குலர் மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பேக்கிங் பேப்பரை கீழே அந்த மோல்டோட ஷேப்புக்கு கட் பண்ணி செட் பண்ண போகிறேன்.
இப்போ நம்மளோட பேட்டரை மோல்டுக்கு ஊற்றிடலாம். மெதுவாக மோல்டில் எல்லா சைட்லேயும் பேட்டர் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றுங்க. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் டாப்பிங்க்கு கொஞ்சம் இன்னும் நிறைய சாக்லேட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட இந்த நட்ஸ் சாக்லேட் இருந்துச்சு, ஸோ நான் அதை சாப் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். இப்போது நம்ம வந்து சாக்லேட் சிப்ஸையும் இந்த சாக்லேட்டையும் அந்த பேட்டர் மேலே டாப்பிங்காக போட்டுடலாம். அந்த மோல்டை 2-3 தடவை பேக் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளே ஏதாச்சும் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும். உங்களுக்கு என்ன டாப்பிங்ஸ் இருக்கோ, உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே நீங்கள் டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணலாம். நட்ஸு, சாக்லேட்டு, என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி. கேக் பேக் பண்ணுறதுக்கு நான் 40 மினிட்ஸ் செட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கேக் எப்படி வந்திருக்குன்னு நடுவில் திறந்து பார்க்கலாம். கேக் சூப்பராக வந்துட்டுருக்கு. 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாவ், செம்ம சாக்லேட்டியாக இருக்குது. கேக்கை வந்து கொஞ்சம் நேரம் கூல் பண்ண விடுங்க. கூல் ஆனோன்னே மோல்ட்லேருந்து எடுத்துகிட்டு கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப சூப்பரான எக்லெஸ் சாக்லேட் பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.